சங்க காலத்துல பாண்டிய மன்னரோட முக்கிய தலைநகரமா இருந்த கொற்கையில பாண்டிய மன்னரோட ஒரே மகனான நம்ம நெடுஞ்செழிய பாண்டியன் கொற்கை துறைமுகத்துல நடக்கிற புத்து குளித்தலோட அழகையும் பல நாட்டு மக்கள் நடக்கும் வணிகத்தையும் இயற்கை அழகை உள்ளடக்கிய சூரிய மரபையும் அவர் மனதை ரொம்ப ஆட்கொண்டுச்சு. எப்பா, என்ன மாதிரி ஒரு இயற்கை அழகை உள்ளடக்கிய ஒரு இடமா இருக்கு. காலம் முழுவதும் இந்த இயற்கை அழகை ரசித்தாலும் நாட்கள் பத்தாது போல இருக்கே. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் பாண்டிய மன்னரோட ஒரே மகன் தான் நம்ம நெடுஞ்செழிய பாண்டியன். தான் இளவரசர் சரியான கல்வி கற்கலன்னு தான் தந்தை கொற்கையில இருக்கிற உயர்கல்வி கொடுத்து படிக்கிறதுக்காக அனுப்புறாரு. கூட வந்த காவலாளிகளிடம் இருந்து எப்படியோ தப்பிச்சு ஓடிடுறாரு. இதே நேரத்துல மதுரையில அரசனும் அரசியும் துரோகத்தாலையும் சூழ்ச்சியாலையும் தம் தம்பியான செங்கை பாண்டியனாலேயே கொல்லப்படுறாங்க. அப்ப அந்த இறந்த செய்தி கூட தெரியாம நம்ம நெடுஞ்செழிய பாண்டியன் சாதாரண மனிதனா கொற்கையில வாழ்றாரு. அப்ப அந்த நேரத்தை பயன்படுத்தி ஒரு சில கல்வர்கள் தான் வேலையை காட்ட முயல்றாங்க. அப்ப திடீர்னு வந்த ஒரு மர்ம மனிதர் அவங்க எல்லாத்தையும் வீழ்த்தி நம்ம